வெளிநாட்டு தொழிலாளர்களை பணியமர்த்துவது தொடர்பாக உணவகத் துறையினரிடமிருந்து வந்த கோரிக்கைகளை தீர்ப்பதற்கு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் திங்கட்கிழமை முதல் ஒரு மாத கால அவகாசத்தை தனது அமைச்சரவைக்கு வழங்கியுள்ளார். தொழிலாளர் பற்றாக்குறை குறித்த தொழில்துறையின் கவலைகளை ஒரு அமைச்சர் தனது கவனத்திற்கு கொண்டு வந்ததை கவனத்தில் கொண்டதாக அன்வார் தெரிவித்தார். வெளிநாட்டு தொழிலாளர் ஆட்சேர்ப்புக்கு அரசாங்கத்தால் கதவை முழுமையாக திறந்துவிட முடியாது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் உணவக தொழில் உட்பட சில துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டிய அவசர தேவை உள்ளது என்பதை தாம் ஒப்புக்கொள்வதாக அவர் கூறினார். மலேசியாவில் உள்ள பல்வேறு இனக்குழுக்கள் நாட்டிற்கு வெளியே உள்ள தங்கள் மூதாதையர் தாயகங்களை சார்ந்து வாழலாம் என்று பரிகாத்தான் நேஷனலின் தேர்தல் இயக்குனர் சனூசி நோர் கூறிய கருத்துக்கு மாயிகா கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. சில பாஸ் கட்சி தலைவர்கள் இனம் மற்றும் மதம் குறித்து மீண்டும் மீண்டும் கூறும் கருத்துகள் பல்லின வாக்காளர்கள் இடையே பரிசான் நேஷனலின் செல்வாக்கை பாதிக்கக்கூடும் என்பதால் பரிசான் நேஷனலுடன் உள்ள தேர்தல் கூட்டணியை மறுபரிசீலனை செய்யுமாறும் எதிர்கால மாநில தேர்தல்களில் தனித்து போட்டியிடுவதை கருத்தில் கொள்ளுமாறும் மாயிகா தலைவர் எஸ் விக்னேஸ்வரன் பரிசான் நேஷனலை வலியுறுத்தியுள்ளார். சில பாஸ் கட்சியின் தலைவர்கள் இனம் மற்றும் மதம் குறித்து மீண்டும் மீண்டும் கூறும் கருத்துகள் பல்லின வாக்காளர்களிடையே பரிசான் நேஷனலின் செல்வாக்கை பாதிக்கக்கூடும் என்பதால் பாஸ் கட்சியுடன் உள்ள தேர்தல் கூட்டணியை மறுபரிசீலனை செய்யுமாறும் எதிர்கால மாநில தேர்தல்களில் தனித்து போட்டியிடுவதை கருத்தில் கொள்ளுமாறும் மாயிகா தலைவர் விக்னேஸ்வரன் பரிசான் நேஷனலை வலியுறுத்தியுள்ளார். பரிசான் நேஷனல் இது போன்ற கருத்துகளுடன் தொடர்ந்து தொடர்பு படுத்தப்படும் போது அது தங்களுக்கு சிரமமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். அதனால்தான் மிதவாத கொள்கையை பாதுகாக்க பரிசான் நேஷனல் தனது சொந்த பலத்தில் நிற்பது நல்லது என்று விக்னேஸ்வரன் மலேசியா கிணியிடம் தெரிவித்துள்ளார். மலேசிய சீனர்களையும் இந்தியர்களையும் வெளிநாட்டினராக பரிசான் நேஷனல் தலைவர்கள் கருதக்கூடாது என்றும் அவர்களின் விசுவாசம் மலேசியாவிற்கே உரியது என்றும் விக்னேஸ்வரன் மேலும் கூறினார். மலேசிய இந்தியர்கள் இந்தியாவை தங்கள் தாயகமாக கருதுகிறார்கள் என்ற சனூசியின் கருத்தை MIPP தலைவர் புனிதன் நிராகரித்துள்ளார். மலேசியா மட்டுமே தங்களின் தாயகம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு பயண இடமாகவோ அல்லது புனித யாத்திரையை நிறைவேற்றுவதற்காகவோ இந்தியா செல்வோமே தவிர இந்தியாவுக்கு திரும்புவது பற்றி தனது மனதில் ஒருபோதும் தோன்றியதில்லை என்று பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் புனிதன் தெரிவித்தார். மலேசியா நான் வசிக்கும் இடம் மட்டுமல்ல, என் முழு இதயத்தாலும் நான் நேசிக்கும் தாயகம் என்று அவர் கூறினார். நேற்று இரவு கெடாவின் முதலமைச்சராகவும் இருக்கும் சனூசி மற்ற இனக்குழுக்களைப் போலல்லாமல் மலாய்க்காரர்களுக்கு தானா மலாயு மட்டுமே தாயகம் என்று கூறினார். சனூசியின் கருத்துகள் சீன மற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மில்லியன் கணக்கான மலேசியர்களை அவமதித்துள்ளதாக கூறி அவரை விசாரிக்க வேண்டும் என்று DAP நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நெகிரி செம்பிலான் பரிசான் நேஷனல் தலைவர் முகமது ஹசான் மாநிலத்தில் உள்ள மலாய் அல்லாத வாக்காளர்களை அச்சுறுத்தும் நோக்கில் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று வாக்காளர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். அம்னோ கட்சியின் துணைத் தலைவராகவும் இருக்கும் முகமது இந்த வதந்திகளை பரிசான் நேஷனலால் கட்டுப்படுத்த முடியாது என்றும் சமூக ஊடகங்களில் வரும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பதிலளிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். அம்னோ பாஸ் கட்சியுடன் இணையும் என்றும் அதனால் நாடு ஒரு தலிபான் அரசாக மாறிவிடும் என்று கூறி மலாய் அல்லாதவர்களை அச்சுறுத்தும் நோக்கில் பல கதைகள் பரப்பப்படுகின்றன என்று நேற்று ரெம்பாவில் நடந்த ஒரு நிகழ்வில் அவர் கூறியதாக செய்தி வெளியாகி உள்ளது. எதிர்கட்சி கூட்டணியுடன் பரிசான் நேஷனல் தொடர்ந்து நெருங்கிய உறவை பேடினால் அது பரிகாத்தான் நேஷனலின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகும் அபாயம் உள்ளது என்று பகத்தான் ஹரப்பான் தேர்தல் இயக்குனர் அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். திரங்கானு, கிளந்தான், கெடா மற்றும் பெர்லிஸ் ஆகிய மாநிலங்கள் ஏறக்குறைய முழுமையாக பரிகாத்தான் நேஷனலின் கட்டுப்பாட்டில் உள்ளன. ஆனாலும் இந்த மாநிலங்களின் மக்கள் பகத்தான் ஹரப்பான் ஆளும் ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான் மற்றும் பினாங்கு ஆகிய இடங்களில் உள்ள சிறந்த வாழ்க்கை தரம் மற்றும் வேலை வாய்ப்புகளுக்காக தொடர்ந்து வெளியேறி வருகின்றனர் என்று அமீருடின் சுட்டிக்காட்டினார். மலாய் ஒற்றுமையால் பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகளை தீர்க்க முடிந்தால் பாஸ் கட்சி தலைமையிலான இந்த மாநிலங்கள் ஏற்கனவே மிகவும் சிறந்த வாழ்க்கை தரத்தையும் அதிக வருமானத்தையும் பெற்றிருக்க வேண்டும் என்று அவர் நினைவூட்டினார்.
பரிசான் நேஷனல் இந்த யதார்த்தத்தை உணர வேண்டும் என்றும், ஏனெனில் அது விரைவில் பெரிகாத்தான் நேஷனலால் விழுங்கப்படும் என்றும் அவர் கூறினார். பெரிகாத்தான் பரிசான் நேஷனல் என்ற சொல்லை பயன்படுத்துவதன் மூலமே பரிசான் நேஷனலை ஆதிக்கம் செலுத்த பெரிகாத்தான் நேஷனல் விரும்புவதற்கான அறிகுறிகள் ஏற்கனவே தெளிவாக தெரிகின்றன என்று அவர் நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சில அரசியல் ஒட்டுணிகளின் செயல்கள் கொள்கை பற்றாக்குறை, கண்ணியம் மற்றும் அதிகாரத்தின் மீதான அதீத தாகத்தை காட்டுவதால் இந்த முயற்சிகள் படு மோசமாக தோல்வி அடைந்தன என்றும் மீண்டும் தோல்வி அடையும் என்றும் அவர் கூறினார். பினாங்கில் இந்தோனேசிய உணவக பணியாளர் ஒருவரின் 5 வயது மகன் உடலின் பல பகுதிகளில் காயங்களுடன் உயிரிழந்ததை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட சிறுவனின் தாயாரையும் அவரது பங்களாதேஷ் காதலரையும் காவல்துறை கைது செய்துள்ளது. குழந்தை துஷ்பிரயோகம் தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக 30 வயதான அந்த பெண்ணையும் வேலையில்லாத அவரது 34 வயது காதலரையும் குழந்தைகள் சட்டத்தின் பிரிவு 31(1)(a) கீழ் ஜார்ஜ் டவுன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஜூலை 30ஆம் தேதி வரை காவலில் வைத்துள்ளது. நேற்று முன்தினம் காலை சுமார் 10 மணி அளவில் சிறுவன் வாந்தி எடுக்க தொடங்கியதை அடுத்து அந்த நபர் அவனை குளுக்கோரில் உள்ள அவர்களது குடியிருப்புக்கு அருகிலுள்ள ஒரு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அங்கு சிறுவன் சுய நினைவை இழந்ததை அடுத்து மருத்துவமனை அவனை பினாங்கு மருத்துவமனைக்கு அனுப்பியது. ஆனால் பின்னர் அவன் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட சிறுவனின் உடலில் பல பகுதிகளில் காயங்களை கண்டறிந்த மருத்துவமனை ஊழியர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பிரேத பரிசோதனை முடிவுகளுக்காக காவல்துறை காத்திருக்கிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.